நேற்று முன்தினம் 1 மணி நேரம் பேசினேன். ஸ்போக் டு ஹிம் நியர் அபவுட் 1 hour and more. 1 மணி நேரத்துக்கு மேல பேசினாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னாருங்கிற செய்தியை வெளி வரவே இல்லை. ஆனால் யூரோப்பிய யூனியன் ஒரு கருத்தை வெளியிடுகிறது. ஏம்பா அவர்கிட்ட போய் நீ சமாதானம் பேசுறிய, இந்த போரை நடத்துறதே அவன் தானே அப்படிங்குது. போரை நடத்துறது யாரு? அமெரிக்காவுடைய கூட்டாளிகளான நேட்டோ நாடுகள் சொல்லுது இந்த போரை நடத்துவது ஈரான். ஆனால் துல்லியமாக அமெரிக்காவுடைய நிலைகளை சொல்லி சொல்லி கொடுப்பது ரஷ்யாவுடைய புட்டின் நிர்வாகம், சீனா. இவங்க தான் யாருக்கு உதவி செய்யறாங்க? ஈரானுக்கு உதவி செய்யறாங்க. ஆனா ரஷ்யா அமெரிக்காவோட நட்பு நாடாச்சே சார். நட்பு நாடு, பயங்கரமான எதிரி நாடு, மிக கடுமையான எதிரி நாடு. அமெரிக்காவுடைய ஒரே எதிரி நாடு ரஷ்யா. அதனால தானே உக்ரைன் போர் நடக்குது. அது நட்பு நாடு அல்ல, கடுமையான எதிரி நாடு. ஆனால் எதிரியாக இருந்தாலும் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சாட்சிக்காரன் ஒருத்தனை கூப்பிட்டு சாட்சி சொல்லுடா சொன்னா அவன் பணம் கேட்பான். அவன் காலில் விழுறதை விட நேர சண்டைக்காரன் காலில் விழுந்துரு, சரணம் சாமின்னு விழுந்துரு. விழுந்துன்னா உனக்கு நிம்மதி. சாட்சிக்காரன் பொய் சாட்சி சொல்றதுக்கு 10 லட்ச ரூபா கேட்பான். அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க.